ஹாய், வெல்கம் டு ஜாய் சுந்தரி சேனல். இன்னைக்கு சூப்பராக சுவையாக பஞ்சு மாதிரி கேக் ரெசிபி தான் செய்ய போகிறேன். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் காஃபி கேக் செய்ய போகிறேன். இதை வந்து ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். கேக்கே நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படிங்கிறவங்க கூட இதை வந்து ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். இதுக்கு வந்து அவன்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற கடாய் வச்சு இதை செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பஞ்சு போல் சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேக்கை செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதில் ஒரு ஜல்லடை வச்சு 250 கிராம் மைதா மாவு எடுத்துக்கலாம். இது வந்து 250 கிராம். உங்கள்கிட்ட அளக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கப்பை எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் தான் நீங்கள் வந்து எல்லாமே அளந்து எடுக்கணும். பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். ரெண்டுமே சேர்க்கணும். பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ரெண்டும் வேறு வேறு. இதையும் சேர்த்து சலிச்சிடலாம். இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த பவுலை தூக்கி ஒரு ஓரமாக அப்படியே வச்சுருவோம். இன்னொரு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்குவோம். நான் சொல்கிற அளவுப்படி மெஷர்மெண்ட் படி நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா கேக்கு சூப்பராக வரும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1/2 கப்பு வந்து ஜீனி எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரௌன் சுகர். இந்த கலர் வந்து 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள். அந்த ஜீனியும் இந்த ஜீனியும் கலந்து நான் சேர்க்குறேன். 1/2 கப் ஜீனி, 1/2 கப் வந்து எண்ணெய் ஆயில். அதாவது இதில் வந்து நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் சேர்க்கக்கூடாது. மற்ற ஆயில் எதாக இருந்தாலும் ஸ்மெல் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்குங்க. அப்புறம் பீட்டர் இருந்தால் அடிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இது 3ஐயும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து சாஃப்டாக எடுத்துருங்க. முதல் தடவை என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பீட் பண்ணிக்கணும். நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து அடித்தாச்சு. இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்ம சேர்க்குற பொருள்கள் எல்லாமே வந்து அளவு கரெக்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் மிக்சிலையும் அடிச்சுக்கலாம். இதில் நாம் சலிச்சு வச்சுருந்த அந்த மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ கெட்டியாயிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் வந்து பால் சேர்க்குறேன்.
இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் நான் 1/2 கப் பால் சேர்க்குறேன். இது வந்து காய்ச்சி நல்லா காய்ச்சி ஆறின பால் இது. வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை சேர்த்து கலந்துக்கணும். மொத்தமாக கலந்துடக்கூடாது. எப்போதுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது. இன்னும் கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். லைட்டாக திக்காக இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து வச்சிடலாம். எனக்கு வந்து இந்த காஃபி ஸ்மெல் பிடிக்கும். அதனால் நான் காஃபி தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அந்த கலரும் அந்த ஸ்மெல்லும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்மெல்லை விட வந்து கலர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ப்ரௌன் கலரில் எனக்கு கேக் வரணும். அதுக்காக இந்த காஃபி தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் ஸ்மெல்லும் இருக்கும். உங்களுக்கு இது பிடிக்கலை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த காஃபி தூள் நம்ம சேர்க்கலைன்னா ஒயிட் கலரில் நல்ல க்ரீம் கலரில் வரும் கேக்கு. நம்ம இப்போ வந்து இதை வந்து நல்லா அடித்தாச்சு. இதுக்கு வந்து இந்த முட்டையோட ஸ்மெல் போகிறதுக்காக வெனிலா எசன்ஸு 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போது இதையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு கேக் செய்கிறதுக்கு ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். ஒருவேளை இது மாதிரி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சாதாரண பிளேட்டில் கூட செய்யலாம். உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் ஒரு கடாயை ஹீட் பண்ணிடணும். இந்த கடாய் வந்து ஹீட் பண்ணுறதுனால இது ஒன்றுமே ஆகாது. நான் இந்த கடாயில் ஒரு பல தடவை வந்து நான் கேக் செஞ்சுருக்கேன். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து கடாய் வந்து ஒன்றும் அடியெல்லாம் பிடிக்காது. ஒரு மாதிரி கருத்தெல்லாம் போகாது. நீங்கள் தைரியமாக செய்யலாம். இப்போது இந்த ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஆயில் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் தடவியாச்சு. இதில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு, 2 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது மைதா வந்து அந்த எண்ணெயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணி விட்டுக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நாம் கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் இதில் நல்லா சேர்த்துடலாம். இந்த ட்ரேயில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், ட்ரேயில் வந்து ஒரு பாதி தான் ஊற்றணும். ஏன்னா கேக் வந்து உப்பி வரும். இதை வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. ஏன்னா உள்ளே வந்து ஏர் இருந்துச்சுன்னா ஓட்டை ஓட்டையாக கேக்கில் வந்து பெருசாக இருக்கும். அதனால் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம். ஒருவேளை இந்த ஸ்டாண்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு தட்டு ஏதாவது வச்சுக்கிங்க. நல்லா ஹீட்டாக இருக்குது, பார்த்து வச்சுக்கிங்க. வந்து சின்ன பவுல் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு டவரா மாதிரி ஒரு கப் வச்சுக்கலாம். எதுனாலும் வச்சுக்கலாம். சுடும், பார்த்து சென்டரில் கையை வச்சு இந்த இதை வச்சிடலாம்.
நான் இது மேலெல்லாம் எதுவுமே மூடி போடலை. இந்த மூடியில் கொஞ்சம் கேப் இருக்குது. கேப் இல்லாததாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் இப்போ இதை வச்சு காமிச்சேன். பாருங்கள், அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஓரத்தில் சின்னதாக கேப் வருது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கேப்பே இல்லாத அளவுக்கு நல்லா இதை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த டியூட்டி ஃப்ரூட்டி போடுறதுக்காக இப்போ இதை திறந்து போடுறேன். நல்லா சுடும், ஜாக்கிரதையாக பார்த்து போடுங்க. எல்லா இடத்துலையும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது இடையிடையே இந்த கேக்கில் நம்ம சாப்பிடும்போது கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மறுபடி மூடி வச்சிடலாம். கேப் இருக்கக்கூடாது. இப்போது சிம்மில் வச்சிடணும் அடுப்பு, அது ரொம்ப முக்கியம். சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. இதுலேருந்து ஒரு 45 நிமிஷம் கணக்கு வச்சுக்கிங்க. இடையிலையே வந்து ஒரு 40 நிமிஷம் இல்லைனா 35 நிமிஷத்தில் திறந்து பாருங்கள். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டூத் பிக்கை வச்சு நான் குத்தி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உள்ளே வந்து எதுவுமே ஒட்டி வரல பாருங்கள். ஒட்டினா மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். அது வந்து நம்ம பார்த்து செஞ்சுக்கிறது தான். கரெக்டாக 45 நிமிஷம் அப்படின்னு கிடையாது. ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷத்தில் ஒரு தடவை நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இடையில திறந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஸ்மெல் வரும், கேக்குடைய ஸ்மெல் சூப்பராக வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ பார்த்து இடுக்கி வச்சு எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி கேக் வந்திருக்குன்ட்டு. இதை வந்து நல்லா ஆற விட்டுறணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஆறணும், உடனே எடுத்துடக்கூடாது. உடனே எடுத்தீங்கன்னா வந்து பிச்சிட்டு வரும். நல்லா ஆறின பிறகு கத்தியை வச்சு ஓரத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் எடுத்து விடணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கத்தியால் இந்த ஓரத்தை மட்டும் எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் இந்த கேக்கை அப்படியே கமுத்தி எடுத்துடலாம். லேசாக வந்து தட்டி விட்டுக்குங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம பட்டர் ஷீட் கூட போடலை, அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ நம்ம வெட்டிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் மெத்து மெத்துன்னு வாசனையாக அட்டகாசமாக ஸ்பாஞ்ச் கேக் வந்திருக்கு. வெண்ணிலா காஃபி கேக் வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம், பெற்றோரை பாதுகாப்போம், விவசாயம் போற்றுவோம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இதை வந்து நீங்கள் நறுக்கி வச்சுக்கலாம். சதுரமாக எப்படி வேணுமோ அது பண்ணிக்கோங்க. பீஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி போட்டால் நிறைய பீசஸ் வரும். Thanks for watching.